குட் மார்னிங். ஓகே, இன்னைக்கு வந்து டே 6 டவுட் செஷன். ஓகே, உங்களுடைய டவுட்ஸ் எல்லாமே வந்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு கமெண்ட்டா நான் பார்த்து வந்து நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணலாம். ஸோ வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை மெமரி பண்ணி வச்சுக்கலாம். நோட் பண்ணி வச்சா உங்களுக்கு பெட்டர். உங்களுடைய டவுட்ஸ் வந்து அப்படியே நீங்க கேட்கலாம். நம்ம 5 டேஸ் வந்து கிளாஸஸ் வந்து நம்ம பார்த்துருந்தோம். இன்னைக்கு டே 6 அதுல நிறைய விஷயம் நம்ம பார்த்துருந்தோம். அண்ட் ப்ராக்டிசஸ் வந்து நீங்க மாஸ்டர் கிளாஸும் அண்ட் சப்கான்ஷியஸ் மைண்ட் ஹேக்கிங்க்கும் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டேன். அதுல ப்ராப்பரான ஒரு ரொட்டீன் வந்து நம்ம ஃபாலோ பண்ணியாச்சு. ஜஸ்ட் அந்த ரொட்டீன் வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நார்மலா இருக்க டெய்லி டாஸ்க் நீங்க பண்ணாலும் சரி, இல்ல அந்த பிரெத் ஒர்க், அந்த மாஸ்டர் கிளாஸ்ல உள்ள பிரெத் ஒர்க், ஃபோக்கஸ் பண்றது அண்ட் யோகா அண்ட் அந்த ப்ராக்டிஸ் நீங்க பண்ணாலும் சரி. ஸோ ப்ராக்டிசஸ் மட்டும் அப்படியே வந்து நீங்க கண்டினியூ பண்ணிக்கோங்க. நம்ம கோல் அடிக்கடி பியர் வருது வாட்டர். இந்த ஃபியர் அண்ட் டவுட்ஸ் வந்து நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும். நம்மளுடைய கோல் நடக்குமா அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரும். எல்லாருக்குமே நமக்கு காமனா வரும். ரிலேஷன்ஷிப்னாலும் சரி, மணினாலும் சரி, நமக்கு காமனா வரும். ஏன் அப்படின்னா இந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல வேற ஒரு விஷயம் ப்ரோக்ராம் இருக்கு. அது வேற ஒரு விஷயம் ப்ரோக்ராம் இருக்குனால நம்ம கான்சியஸா ஒரு விஷயத்த மாத்திட்டு இருக்கோம். அப்போ கான்சியஸா ஒரு விஷயத்த மாத்தும் போது இது உண்மையாவே நடக்குமா அப்படின்னு ஒரு டவுட் வரும், ஒரு ஃபியர் வரும். ஏன்னா நம்ம ரொம்ப அட்டாச்சா இருப்போம். அதை பத்தியே ரொம்ப திங்க் பண்ணிட்டு அட்டாச்சா இருக்கும்போது அந்த பயம் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா ஓவர் கம் பண்ணக்கூடிய விஷயம் ரெண்டு. ஒன்று, இந்த ப்ராக்டிஸை கண்டினியூ பண்ண இந்த ஆல்மண்ட்ன்றது ரீப்ரோக்ராம் ஆக ஆரம்பிக்கும். இது எப்போ ரீப்ரோக்ராம் ஆகுதோ அப்போ இந்த ஃபியர் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு குறைய ஆரம்பிக்கும். இது ஒரு டைப். இல்லை அப்படின்னா இந்த நம்ம புரிஞ்சுக்கிறது அண்டர்ஸ்டாண்டிங் மூலமா இந்த ஃபியரை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணலாம், ஓவர் கம் பண்ணலாம். எப்படி ஃபியரும் சரி பிலீவும் சரி, ரெண்டுமே எங்க இருக்குன்னா ஃபியூச்சர்ல இருக்கு. ரெண்டையுமே நம்மளால கண்ணால பார்க்க முடியாது. பட் மெஜாரிட்டி நம்ம எல்லாருமே ஃபியர் தான் சூஸ் பண்றோம். பிலீவ நம்ம சூஸ் பண்ண மாட்டேங்கிறோம். அப்ப ஏன் பிலீவையும் நம்ம கண்ணால பார்க்க முடியாது, ஃபியரையும் நம்ம கண்ணால பார்க்க முடியாது. அப்ப ரெண்டுமே ஃபியூச்சர்ல இருக்கு. ஃபியர்ன்றது உண்மை கிடையாது. அப்படியே நம்ம ஃபியரை சூஸ் பண்றோம். பிலீவ சூஸ் பண்ணலாமே. நம்ம எதை சூஸ் பண்றோமோ அது நடக்கும். இப்போ ஒரு விஷயம் நடக்கும்னு நினைச்சு பயந்தா அது நடக்கும். ஒரு விஷயம் நடக்கும்னு நினைச்சு நம்புனா அதுவும் நடக்கும். அப்ப ரெண்டுமே நடக்கும்ன்றப்போ நம்ம ஏன் ஃபியர் சூஸ் பண்றோம்? நம்ம பிலீவே சூஸ் பண்ணலாமே. இப்ப இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருந்தது அப்படின்னா, நம்ம என்ன பண்ணலாம்? அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம பிலீவ சூஸ் பண்ணிக்கலாம். கர்மா வெர்சஸ் லா ஆஃப் அட்ராக்ஷன் விச் இஸ் ஸ்ட்ராங்கர். ஆக்சுவலா நமக்கு வந்து வேற வேற டெர்ம்ஸ்ல பேர் வச்சிருக்காங்க. இப்ப கர்மாவும் ஒரே விஷயம் தான். லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒரே விஷயம் தான். கர்மா என்ன சொல்லியிருக்காங்க? நம்ம என்ன குடுக்குறோமோ அந்த விஷயம் நமக்கு ரிட்டர்ன் வரும். ஸோ இதுதான் கான்செப்ட். இது வந்து நம்ம எண்ணங்கள் மூலமா கொடுத்தாலும் சரி, செயல்கள் மூலமா கொடுத்தாலும் சரி, உணர்வுகள் மூலமா கொடுத்தாலும் சரி, நம்மளோட கற்பனை மூலமா கொடுத்தாலும் சரி, நம்மளோட நம்பிக்கை மூலமா கொடுத்தாலும் சரி, இதுதான் கர்மா. அண்ட் கர்மான்றது ஒரு மெமரி, நம்மளுடைய ஆக்ஷன்ஸ். இந்த கர்மா வந்து ஒண்ணு நமக்கு இந்த லைஃப்ல இருந்திருக்கலாம், இல்ல ப்ரீவியஸ் லைஃப்ல இருந்து நமக்கு கண்டினியூ ஆகிட்டே இருந்திருக்கலாம். பட் கான்செப்ட் இதுதான். ப்ரீவியஸ் லைஃப்ல இருந்தாலும் சரி, இந்த லைஃப்ல இருந்தாலும் சரி, இந்த லைஃப்ல இப்ப நம்ம உருவாக்குன கர்மாவா இருந்தாலும் சரி, எல்லாமே நம்ம எது குடுக்குறோமோ அதான் ரிட்டர்ன் வரும். லா ஆஃப் அட்ராக்ஷனோட ரூல் அதேதான். நம்ம என்ன குடுக்குறோமோ அது நமக்கு ரிட்டர்ன் வரும். சேம் அப்ப லா ஆஃப் அட்ராக்ஷன் இந்த இடத்துல ஒண்ணுதான். கர்மாவும் இந்த இடத்துல ஒண்ணுதான். இப்ப இது லா ஆஃப் அட்ராக்ஷன்னாலும் சரி, கர்மானாலும் சரி, இதுக்கு முன்னாடி நம்ம குடுத்த விஷயம் நமக்கு ரிட்டர்ன் கண்டிப்பா வந்துதான் ஆகும். அதனாலதான் பிரசன்ட் மொமெண்ட்ட அக்செப்ட் பண்ணிட்டு இப்போ இன்னர் மொமெண்ட்ல நம்ம ஹாப்பியா இருக்கணும், ஜாயா இருக்கணும், பாசிட்டிவா இருக்கணும். எந்த ஒரு நெகட்டிவும் நம்ம எடுத்துக்க கூடாது. அப்ப நெகட்டிவ் எடுத்துக்கலைன்னா, இதுக்கப்புறம் நம்ம எந்த கர்மாவும் நம்ம கிரியேட் பண்ண மாட்டோம். ஆல்ரெடி இருக்கக்கூடிய கர்மாவ நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி முடிச்ச உடனே, அவ்வளோதான் புது கர்மா நமக்கு வரவே வராது. ஸோ அப்படின்றப்ப நம்ம என்ன ஆகும்னா, நம்ம லைஃப்ப நம்மளால பாசிட்டிவா கிரியேட் பண்ண முடியும். ஸோ இதுதான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்னாலும் சரி, கர்மானாலும் சரி 2மே ஒரே கான்செப்ட் தான். ஹவ் டு மேனிஃபெஸ்ட் ஃபாஸ்டர். ஓகே. எப்படி வேகமா மேனிஃபெஸ்ட் பண்றது? எமோஷன்ஸ் தான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். எமோஷன்ஸ் அப்படின்றது இன்னைக்கு நம்ம காலையில எந்திரிச்சிருக்கோம் இல்லையா? அப்பதான் நம்ம எந்திரிச்சிருக்கோம். அப்ப எந்திரிக்கும்போது இந்த டே இருக்கு இல்லையா? இந்த டேய நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன் ஹேப்பன் ஆயிடுச்சுன்னு திங்க் பண்றோம், ஃபீல் பண்றோம். அதுக்கு ஏத்த மாரி நம்ம ஆக்ட் பண்றோம் அப்படின்னா, நம்ம ஈஸியா மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். இந்த பாடிய எமோஷனலா ட்ரெயின் பண்ணும். இந்த டே ஃபுல்லா நம்மளுடைய பாடி எமோஷனலா நம்ம ட்ரெயின் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா
எமோஷன்ஸ் தான் மேக்னெட்டிக்கல் சார்ஜ். அப்ப அந்த மேனிஃபெஸ்டேஷன் நம்மளோட லைஃப்ப நோக்கி நம்ம ரொம்ப சீக்கிரம் அட்ராக்ட் பண்ணுவோம். அப்போ எமோஷன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். அதாவது அந்த கார் கிடைச்சா தான் ஹேப்பியா இருப்பேன்னு இல்லாம, நீங்க ஹேப்பியா இருந்தா அந்த கார் கிடைக்கும். அந்த வீடு கிடைச்சா தான் நான் ஹேப்பியா இருப்பேன் இல்லாம, நீங்க ஹேப்பியா இருந்தா அந்த வீடு உங்களுக்கு கிடைக்கும். இதே மாரி தான் எல்லா விஷயமும். ஃபர்ஸ்ட் அந்த எமோஷன்ஸ் நீங்க குடுத்துருங்க, உங்களுக்கு அந்த விஷயம்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். இதுதான் இருக்கிறதுலயே ஒரு ஃபாஸ்ட்டான மெத்தட். My father is staying as opposite to my house. Myself and my family members has been used to those stones on the roots. Now I'm taken by you. We used to but because players were one upon player, etc. I require reset not happen. This will be like that. ஓகே. ஸோ உங்களுடைய அங்கிள், அவங்களுடைய பிரதருடைய உங்களுடைய அப்பாவுடைய பிரதர். அந்த பெர்சன்ஸ் பிஹேவியங்க வந்து நம்ம சேஞ்ச் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ எந்த பெர்சனுடைய பிஹேவியர் நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. கேரக்டர் மாத்த முடியாது. இத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு பெர்சன்ஸா இருந்தாலும் அவங்களுடைய கேரக்டர் நம்மளால மாத்த முடியாது. ஆனா அவங்க நம்ம கிட்ட நடந்துக்கக்கூடிய ஒரு பிஹேவியங்க வந்து நம்ம மாத்த முடியும். ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நம்ம வரும்போது, மத்தவங்க நம்ம கிட்ட ஏதாவது இதுவும் ஒரு ரிலேஷன்ஷிப் தான். எனி கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப். அப்ப மத்தவங்க நம்ம கிட்ட நடந்துக்கிற விதத்துக்கான காரணம் நம்ம தான். அப்ப நமக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் வந்து போயிட்டு இருக்கனால, அவங்க இப்படியெல்லாம் நம்ம கிட்ட ரிஃப்ளெக்ட் பண்றாங்க. இப்ப நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம்? யாராவது நம்ம கிட்ட சண்டை போட்டா, யாராவது நம்மள வந்து துரோகம் பண்ணிட்டா, அண்ட் வந்து ஏதோ சம்திங் ஒரு பண்ணிட்டா, நம்ம அவங்க மேல ரிட்டர்ன் கோவப்படுறது, இல்ல அவங்களுக்கு பழி வாங்குறது, சம்திங் ஏதோ ஒரு விஷயம் நம்ம பண்ணுவோம். இல்ல அத நம்ம மனசுக்குள்ள வச்சுட்டு ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்ம பண்ணுவோம். ஆனா, அவங்களோட வேலைய அவங்க பெர்ஃபெக்ட்டா பண்றாங்க. ஒரு பெர்சன் நம்மள துரோகம் பண்றாங்க. நம்ம கிட்ட இருந்து ஒரு ரூ. 1000 திருடிட்டாங்க. நம்ம நம்ம கஷ்டப்படுறதுக்கு அவங்க தான் காரணம். அந்த மாரி ஏதோ ஒரு விஷயம் அவங்க பண்ணிட்டாங்கன்னா, அவங்க நமக்கு ஹெல்ப் தான் பண்ணியிருக்காங்க. எப்படி ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னா, நமக்குள்ள ஓடிட்டு இருக்க ஒரு விஷயத்த அவங்க வெளிய காமிச்சிருக்காங்க. ஒரு ஆக்ஷன்ஸ் மூலமா. வந்து நம்ம கிட்ட வந்து ஒரு பணத்த திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னா, நமக்குள்ள இன்செக்யூரிட்டிய நம்ம ஃபீல் பண்ணியிருக்கோம். பாதுகாப்பு இல்லாம இருக்கக்கூடிய விஷயத்த நம்ம ஃபீல் பண்ணியிருக்கோம். அப்ப அந்த செயல்கள் மூலமா அத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓ! நமக்குள்ள இது ஓடிட்டு இருக்கு. அப்ப வந்து அவங்க வந்து நம்ம கிட்ட கரெக்ட்டா சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. அதே மாரி ஒருத்தவங்க வந்து நம்ம பெரிய துரோகமே பண்ணியிருக்கலாம். அப்ப அவங்க ஹெல்ப் தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா யுனிவர்ஸ் அந்த பெர்சன அனுப்பி நமக்குள்ள ஏதோ ஒண்ணு ஓடிட்டு இருக்கு. அங்கேயும் நம்ம பாதுகாப்பு இல்லாம இருக்கோம். நம்ம நம்மள ஏத்துக்கல. மக்கள் நம்ம இன்னும் நம்பல. சம்திங் யாரையும் இன்னும் நம்பல. ஏதோ ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு. அதனால வெளிய இந்த நெகட்டிவ்லாம் நடக்குது அப்படின்னு யுனிவர்ஸ் வந்து யாரோ ஒரு ஆள் மூலமா இந்த விஷயத்த நம்ம இது பண்ணோம். ஓகே நீங்க ஹோப்போனோபோனோ பண்ணிட்டீங்க, ஃபர்கிவ்னெஸ் பண்ணிட்டீங்க. பட் ஸ்டில் வந்து அந்த விஷயம் ஒர்க் ஆகல அப்படின்னா, பாயிண்ட் ஆஃப் வியூ, பெர்ஸ்பெக்டிவ் நம்ம தனியா பிராக்டிஸ் பண்றத தாண்டி, நம்ம ரியாலிட்டின்னு வரும்போது அந்த பெர்சன பார்க்கும்போது, அந்த பெர்சன் கிட்ட இருக்க குட் குவாலிட்டீஸ் மட்டும் தான் நம்ம கண்ணுக்கு தெரியணும். அண்ட் 2 விஷயம். நம்ம நம்மள பத்தி நெனைக்கக்கூடிய விஷயம் டே டைம்லயும் நல்லா இருக்கும். அண்ட் அந்த பெர்சன் நம்மள பத்தி ஒரு விஷயம் திங்க் பண்ணுவாங்கன்னு நினைப்போம்ல. அதையும் டே டைம்ல நல்லா இருக்கணும். இந்த பெர்ஸ்பெக்டிவ நீங்க டே டைம்ல மாத்தணும். பிராக்டிஸ்ல ஓகே சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க. அதே மாரி டே டைம்ல நீங்க மாத்திட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த பெர்சன் மாறிடுவாங்க. அந்த பெர்சனுக்கு அந்த பெர்சனுக்கும் என்னோட ஃபேமிலிக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல. நல்லா போயிட்டு இருக்கு. எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு. அண்ட் அவங்க அவங்க நாங்க வந்து ஒரு ஹேப்பியான ஒரு என்வைரன்மென்ட்ல இருந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு அந்த பெர்சன பார்க்கும்போது, உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் பண்ண ஆரம்பிங்க. இத நீங்க கன்டினியூவா பண்ண அந்த பெர்சன் பிஹேவ் பண்றது குறைப்பாங்க. ஒரு டாக் எக்ஸாம்பிள் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் தான் நான் சொல்றேன். பப்ளிக் லைஃப் கிளாஸ்ல வந்து நான் சொல்லியிருக்கேனா இல்லையா எனக்கு தெரியல. ஓகே. இப்போ ஒரு டாகுடைய பேசிக் குவாலிட்டி ஸ்ட்ரீட்ல போற எல்லாரையுமே நைட் வந்து தொரத்தும். இதான் பேசிக் குவாலிட்டி குவாலிட்டி, டாகுடைய கேரக்டர். இத வந்து நம்மளால மாத்த முடியாது. ஆனா டாக் லவ்வர்ஸ் இருப்பாங்கல்ல. டாக் பத்தி என்ன நினைப்பாங்க? ரொம்ப நல்ல விதமா நினைப்பாங்க டாக் பத்தி. அப்ப அவங்க நைட் டூ வீலர்லயோ சம்திங் பைக்ல போகும்போது, நைட் அவங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கான்னு நீங்க கேட்டு பாருங்களேன். எந்த ஒரு டாக்கும் என்ன தொரத்துனதே இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தொரத்துனாலும் அது 1 தடவ, 2 தடவ தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே இது டாக் புடிக்காதவங்க, டாக்னா பயப்படுறவங்க இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் கேட்டுப்பாங்களேன். எனக்கு எப்ப நான் நைட் வண்டியில போனாலும் எனக்கு டாக் தொரத்தும் அப்படிம்பாங்க. அப்ப இந்த இடத்துல டாக் லவ்வர்ஸ டாக் தொரத்துறது இல்ல. அப்படியே தொரத்துனா 1 தடவ, 2 தடவ தான். ஆனா ஏன் டாக் புடிக்காதவங்களுக்கு அடிக்கடி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு நடக்குது. இது எப்படி அவங்க அட்ராக்ட் பண்றாங்க அப்படின்னா, அவங்க மைண்ட்ல இருக்கக்கூடிய ப்ரொஜெக்ஷன். இந்த இடத்துல டாகோட கேரக்டர் மாறல. பட் அவங்களோட மைண்ட்ல இருக்கக்கூடிய டாகுடைய ப்ரொஜெக்ஷன மாத்துனதுனால, அவுட்டர் வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய விஷயம் ஆட்டோமேட்டிக்கா மாறிடுது. சேம் இதே மாரி தான் ஒவ்வொரு பீப்பிள்ஸும். அவங்க நல்ல பெர்சன். அவங்க வந்து அவங்க காமா இருக்காங்க அப்படின்ட்டு அந்த பெர்சன பத்தி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய
குட் குவாலிட்டிஸை மட்டும் நம்ம நோட் பண்ண ஆரம்பிக்கும், ஆட்டோமேட்டிக்கா அவங்க சேஞ்ச் ஆக ஆரம்பிப்பாங்க. சரண்டர் ஸ்டேஜ்ல இருக்கும்போது மேனிஃபெஸ்டேஷன், விஷுவல் எல்லாம் பண்ணணுமா? யா. சரண்டர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து 2 டைப். ஒண்ணு நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டு சரண்டர் ஆகுறது. இல்ல காமனாவே சரண்டர் ஆகுறது. காமனாவே சரண்டர் ஆகுறது அப்படின்னா, என்னோட லைஃப் நல்லா தான் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம வந்து பிரசன்ட்ல ஃபுல்லா லிவ் பண்ண ஆரம்பிக்கணும். பிரஷ் பண்ணும்போது, பாத் பண்ணும்போது, சாப்பிடும்போது, நடக்கும்போது, ஒருத்தவங்ககிட்ட பேசும்போது, தூங்கும்போது, கம்ப்ளீட்டா பிரசன்ட்ல இந்த மொமெண்ட்ல லிவ் பண்றது ஃபுல் அண்ட் ஃபுல் சரண்டர். அதே இது நம்ம இன்டென்ஷன் செட் பண்ணிட்டு, ப்ராப்பரா விசுவலைசேஷன், அஃபர்மேஷன், செல்ஃப் லவ், மெடிடேஷன் இந்த பிராக்டிஸ்லாம் பண்ணிட்டு, டே டைம் வரும்போது அத பத்தி நம்ம திங்க் பண்ணாம, அந்த விஷயம் ஆல்ரெடி ஹேப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு லெட் கோ அப்படின்ட்டு அன்னைக்கு யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணி நம்ம டே டைம் அன்னன்னைக்கு ஒர்க்க நம்ம லிவ் பண்ண ஆரம்பிக்கிறது. ஸோ 2 டைப் இருக்கு. ஸ்பிரிச்சுவல் பெர்சன் என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த ஒரு இன்டென்ஷன் செட் பண்ணாம கம்ப்ளீட்டா டே ஃபுல்லா பிரசன்ட்ல இருப்பாங்க. அது வேற டைப் ஆஃப் சரண்டர். நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்றவங்க, மெட்டீரியல் லைஃப்ல லிவ் பண்றவங்க, பிராக்டிசஸ் பண்ணி முடிச்சுட்டு நம்ம சரண்டர் ஆவோம். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணி முடிச்சுட்டு எல்லாருமே சரண்டர் ஆயிக்கலாம். சார் நான் கிராட்டின் மெடிடேஷன், விஷுவல், செல்ஃப் லவ், அஃபர்மேஷன்ஸ் இது எல்லாமே நீங்க சொன்ன மாரி பண்றேன். அது கூடவே வேற மெத்தட் பண்ணலாமா? மணிக்கு பண்ணலாமா? விசுவலைசேஷன் தவிர வேற என்ன மெத்தட் பண்ணலாம்? ஓகே. இன்னும் வந்து நெறைய மெத்தட்ஸ் வந்து நம்ம தாராளமா பண்ணலாம். அசம்ப்ஷன் பண்ணலாம். டே டைம்ல நம்ம அசைவ் பண்றது. இப்ப நீங்க சாப்பிட்டு சும்மா உட்கார்ந்திருக்கீங்க அப்படின்னா, விஷுவல் இல்லாம, ஆ அப்பாடா! எனக்கு வந்து ஒரு 10,00,000 வந்தா இப்படி இருக்கும். சும்மா அது கற்பனை பண்ணி பார்க்க. அதாவது கண்ண முழிச்சுக்கிட்டே அத வந்து நம்ம யோசிச்சு பார்க்குறது. 10,00,000 வந்தா எப்படி இருக்கும்? நம்ம ரிலேஷன்ஷிப் கிட்ட இருந்து டக்குனு ஒரு கால் வந்தா எப்படி இருக்கும்? அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா எப்படி இருக்கும்? கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம சும்மா சும்மா வந்து நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். அண்ட் அது போக வந்து வேற மணிக்கு வந்து ஒரு மெத்தட் என்னன்னா, நீங்க ஒரு செக் வந்து நீங்க ரைட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நீங்க இங்க பார்க்குறீங்களா? ஸோ இந்த மாரி ஏதாவது ஒரு செக் எடுத்து சும்மா நீங்க ஒரு ரைட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து அத நீங்க பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இல்ல உங்களுடைய வாலெட்ல நீங்க வச்சுக்கலாம். ஸோ சம்திங் ஒரு அமௌண்ட் வந்து நீங்க போட்டு அந்த செக் வச்சுக்கலாம். அப்ப என்ன ஆகும்னா, டேட் வந்து நவ்ன்னு போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அமௌண்ட் போட்டுக்கோங்க. உங்களோட பேர போட்டுட்டு, யார் உங்களுக்கு குடுக்குறாங்கன்னா, பை யூனிவர்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. யூனிவர்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. யூனிவர்ஸ் தான் உங்களுக்கு குடுக்குறாங்க. அப்போ அந்த ஒரு விஷயம். யூனிவர்ஸ் உங்களுக்கு குடுக்கும்போது, ஸோ அத அப்படியே நீங்க ரைட் பண்ணிக்கோங்க. ரைட் பண்ணி ஒவ்வொரு தடவ உங்க பர்ஸ பார்க்கும்போது, அப்பாடா! அந்த அமௌண்ட் வந்து என்கிட்ட இருக்குன்றத ஃபீல் பண்ணுங்க. இல்லாட்டி அந்த இத நீங்க உங்களுக்கு கண்ணால பார்க்குற மாரி நீங்க பேஸ்ட் பண்ணிடுங்க. இல்ல வந்து நீங்க தலவாணிக்கு அடியில வச்சுக்கலாம். ஸோ இந்த மாரி நீங்க பண்றது மூலமா, அது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பிராக்டிஸ். இல்ல அதர் வேற கைண்ட் ஆஃப் நீங்க விஷுவல் வந்து நீங்க பண்ணலாம். ஸ்கிரிப்ட் பண்ணலாம். மணிக்கு அஃபர்மேஷன் சொல்லலாம். அண்ட் இந்த மாரி நீங்க நெறைய பிராக்டிஸ் ஃபாலோ பண்ணும்போது, உங்களுக்கு ஈஸியா நீங்க வந்து மணி மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். சார் சைல்ட்ஹுட் ட்ராமாட்டிக் இன்சிடென்ட் ஸ்டோர் ஆகி இருக்கனால கூட இப்ப ஏதாவது நெகட்டிவ் அட்ராக்ட் ஆகுமா? கண்டிப்பா. நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இருக்கக்கூடிய நெகட்டிவ் தான் இப்ப நெகட்டிவ் அட்ராக்ட் பண்ணிருக்கு. அப்ப சைல்ட்ஹுட்ல நம்ம நெறைய நெகட்டிவ் இருக்கும். ஸோ நம்ம மாஸ்டர் கிளாஸ்ல பிரெத் ஒர்க் பார்த்தோம் இல்லையா? லிங்க் வந்து நான் எல்லாருமே சென்ட் பண்ணிட்டேன். அந்த பிரெத் ஒர்க் பண்ணும்போது நெகட்டிவ் எல்லாமே எல்லாமே ரிலீஸ் ஆகும். அப்புறம் நம்ம செல்ஃப் லவ் பண்றோம் இல்லையா? ஏன் மிரர் பார்த்து நம்ம செல்ஃப் லவ் பண்றோம்னா, அந்த சைல்ட்ஹுட் நார்மலா செல்ஃப் லவ் என்னடா செல்ஃப் லவ் வந்து நார்மல் பிராக்டிஸ் மாரி இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. இது வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பிராக்டிஸ். அப்ப நம்ம செல்ஃப் லவ் நம்ம பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மளோட இன்னர் சைல்ட் அஃபெக்ட் ஆயிருக்கும். அது நம்ம சின்ன வயசா இருக்கும்போது ரொம்ப அஃபெக்ட் ஆயிருப்போம், ரிஜெக்ட் ஆயிருப்போம். ஏதாவது கேட்டிருப்போம், வாங்கி தந்திருக்க மாட்டாங்க. பேரண்ட்ஸ் சண்டை போடுறத பார்த்து பயந்திருப்போம். அண்ட் ஏதோ ஒரு விஷயம் பார்த்து நம்ம பயந்திருப்போம், ரிஜெக்ஷன் ஆயிருப்போம். சேஃபா ஃபீல் இல்லாம இருந்திருக்கும். அப்ப நம்ம இன்னர் சைல்டு வந்து சேஃபா ஃபீல் இல்லாம இருந்திருக்கும். அப்ப மிரர் பார்த்து ஐ அம் சேஃப். ஐ லவ் அண்ட் அப்ரூவ் மை செல்ஃப். ஐ ட்ரஸ்ட் லைஃப்ன்னு சொல்லும்போது, அந்த இன்னர் சைல்ட நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சேஃப் ஆக்கிக்கிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ இன்னர் சைல்ட நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சேஃப் ஆக்கிட்டு என்ன பண்றோம் அப்டின்னா, இது பண்றோம். அப்ப ஈஸியா வந்து அந்த அந்த சைல்ட்ஹுட் ட்ராமா அப்டின்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு ஈஸியா வந்து போக ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ அப்ப அந்த மாரி பிரெத் ஒர்க் நம்ம பண்ணிக்கலாம். அண்ட் வந்து செல்ஃப் லவ் நம்ம சொல்லிக்கலாம். பாசிட்டிவான அஃபர்மேஷன் சொல்லிக்கலாம். எல்லாமே நம்ம கன்டினியூவா பண்ண என்ன நடக்கும் அப்டின்னா, இந்த இன்னர் சைல்ட் அப்டின்றவங்க நம்ம ஹீல் ஆவாங்க. ஓகேவா? எல்லாருமே டீப்பா இன்ஹேல் பண்ணுங்க. எக்ஸ்ஹேல். மறுபடியும் டீப்பா இன்ஹேல் பண்ணுங்க. எக்ஸ்ஹேல். சோ அப்டின்றப்ப அந்த மாரியான நெகட்டிவா நம்மளால ஓவர் கம் பண்ண முடியும். ஐ சி மோஸ்ட் ஆஃப் தி ஸ்பிரிச்சுவல் பீப்பிள்ஸ் ஐஸ் ஆர் சோ காம் அண்ட் அட்ராக்டிவ் ஹவ். ஸோ அவங்களுடைய வைப்ரேஷன்ஸ் வந்து நல்லா இருக்கலாம். ஸோ ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸ் வந்து அந்த பர்சன்ஸே வந்து அட்ராக்டிவா இருப்பாங்க. எப்படின்னா, அவங்களுடைய ஆரா தான். பார்க்கக்கூடிய தோற்றம் கிடையாது. ஸோ இத நம்ம எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒரு பெர்சன்ஸ் வந்து நமக்கு அழகா இருக்கிற மாரி தெரியிறாங்க. அவங்க அட்ராக்டிவா இருக்கிற மாரி தெரியிறாங்கன்னா, அவங்களோட அப்பீரியன்ஸ் இல்ல, அவங்களுடைய எனர்ஜி தான் வந்து காரணம். அது மெயினா ஸ்பிரிச்சுவல் பெர்சன். ஸோ நம்மள சுத்தி ஒரு ஆரா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அது வந்து இன்விசிபிள் ஃபீல்ட் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். அப்ப இந்த இன்விசிபிள் ஃபீல்ட் அப்படின்றப்போ, இந்த ஃபீல்டு இப்போ ஒரு பெர்சன் உண்மையாவே அழகா இல்லைன்னா கூட,
இப்போ நான் உண்மையாவே அழகா இல்லைன்னா கூட ஐ எம் அட்ராக்டிவ், ஐ எம் லவ்வபிள் அண்ட் ஸ்பெஷல், இந்த மாதிரி செல்ஃப் லவ் நான் சொல்லி ப்ரெசென்ட்ல லிவ் பண்றேன். என்னோட எனர்ஜி, என்னுடைய ஃபோக்கஸை என் மேல நான் வச்சுக்கிறேன் அப்படின்னா, என்னுடைய ஆரா அப்படின்ற ஒரு விஷயம் 9 மீட்டருக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்ப 9 மீட்டருக்கு எக்ஸ்பேண்ட் ஆகுது. இப்ப நான் ஒரு ரெஸ்டாரண்ட்டோ, இல்ல ஒரு ஷாப்பிங் மாலோ நான் வெளிய போறேன் அப்படின்னா, அந்த இடத்துலயும் ஐயோ! மத்தவங்க நம்மள பார்க்குறாங்களா இல்லையா? நம்ம ட்ரெஸ் நல்லா இருக்கா இல்லையா? ஹேர் நல்லா இருக்கா இல்லையா? என்னோட ஃபேஸ் நல்லா இருக்கா இல்லையா? அப்படின்ட்டு அப்படி இன்செக்யூரிட்டியா ஃபீல் பண்ணாம, நான் எப்படி இருந்தாலும் நான் நல்லா தான் இருப்பேன் அப்படின்ட்டு மத்தவங்க மேல மத்தவங்க நம்மள பார்க்கணும்னு நெனைக்காம, மத்தவங்க கிட்ட இருந்து அட்டென்ஷன் எதிர்பார்க்காம, நம்ம ஜஸ்ட் நம்ம பாட்டுக்கு நம்ம லிவ் பண்ணிட்டு இருக்கும்போது, மத்தவங்களோட கண்ணுக்கு நம்ம அட்ராக்டிவா தெரிவோம். பட் நம்மளுடைய மோட்டிவ் அவங்க கிட்ட இருந்து அட்டென்ஷன் சீக் பண்ணணும்னு இல்ல. அப்ப நம்ம அவங்க கண்ணுக்கு அட்ராக்ட்டா தெரியும்போது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆரா தான். நம்மளுடைய பாடி சம்மந்தப்பட்டது இல்ல, அப்பியரன்ஸ் சம்மந்தப்பட்டது இல்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து ஆரா. ஆனா இப்ப 66 டேஸ் பிராக்டிஸ் பண்ண சொன்னீங்க. பண்ணீங்களா? அப்போ ஒரு விஷயத்த மட்டும் தான் மேனிஃபெஸ்ட் பண்ணணுமா? இல்ல நமக்கு தேவையான எல்லாத்தையும் மேனிஃபெஸ்ட் பண்ணலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் மணினா மணிக்கு மட்டும் பண்ணணுமா? இல்ல ஜாப், பிசினஸ், ரிலேஷன்ஷிப் எல்லாத்துக்கும் பண்ணலாமா? மல்டிபிளா நம்ம மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு 2 விஷயம் பண்ணலாம். 2 விஷயம் நம்ம சூஸ் பண்ணிட்டு, காலையில 1, ஈவினிங் 1 அப்படின்னு நம்ம விஷுவல் பண்ணிக்கலாம். காலைல ஒரு விஷயம், இல்ல ஈவினிங் 1. இல்ல இன்னும் எனக்கு அதிகமா தேவைப்படுதுன்னா, மொத்தமா நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடியத பர்ட்டிகுலரா ஒரு சீனா நம்ம எடுத்துக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஜாபும் மேனிஃபெஸ்ட் பண்றோம், ரிலேஷன்ஷிப் மேனிஃபெஸ்ட் பண்றோம் அப்படின்னா, நம்ம கரெக்ட்டா ஜாபுக்கு போயிட்டு வரோம். அன்னைக்கு தான் சேலரி வாங்குறோம். அப்பாடா! வாவ்! சேலரி வாங்கிட்டு அப்படின்ட்டு வெளிய வரோம். வெளிய வந்ததுக்கப்புறம் நம்மளோட ஸ்பெசிஃபிக் பெர்சன் கால் பண்ணி ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு வர சொல்றாங்க. நம்மளும் அந்த ஸ்பெசிஃபிக் பெர்சன பிக்கப் பண்ணிட்டு ரெஸ்டாரண்ட் போறோம். அங்க அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றோம். அப்படியே முடிச்சுட்டு நம்ம வரோம். ஸோ இந்த மாரி கம்பைன் பண்ணிக்கோங்க. ஒரு விஷயம் கம்பைன் பண்ணிட்டு ஒரே விஷயத்த வந்து நீங்க திரும்ப, 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 திரும்ப விஷுவல் பண்ண ஆரம்பிக்கும்போது 66 டேஸ்ல அது புரோகிராம் ஆகும். இல்ல 2 விஷயத்துக்கு மேல எனக்கு இருக்குன்னா, எமோஷன்ல லிவ் பண்ணுங்க. ஆல்ரெடி வந்து எனக்கு இப்போ மணி விஷுவல் பண்றீங்க. 1,00,000 மேனிஃபெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணீங்க. 10,00,000 1 crore அது ஆல்ரெடி ஹேப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்க லிவ் பண்ண ஆரம்பிங்க. ரிலேஷன்ஷிப் அது ஆல்ரெடி ஹேப்பன் ஆயிடுச்சு. எந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் நீங்க பண்ணாலும் அது ஆல்ரெடி ஹேப்பன் ஆயிடுச்சுன்ற மைண்ட் செட்க்கு நீங்க வந்துட்டீங்கன்னா, நீங்க தாராளமா மல்டிபிளா வந்து நீங்க விஷுவல் பண்ணலாம். வில் எவர் காட் ஒர்க் ஃபார் அஸ்? இப்ப காடா இருக்கட்டும், அண்ட் யூனிவர்ஸா இருக்கட்டும், லைஃபா இருக்கட்டும், நம்மகிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க. உனக்கு என்ன வேணும்ன்றத நீ முடிவு பண்ணி உன் லைஃப்ப நீ கிரியேட் பண்ணிக்கலாம். உனக்கு உனக்கு வந்து நான் குடுத்த கிஃப்ட் யூனிவர்ஸா இருக்கட்டும், காடா இருக்கட்டும், நமக்கு குடுத்த கிஃப்ட் என்னன்னா, பவர்ஃபுல் கிஃப்ட் என்னன்னா, தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ். இந்த கிஃப்ட்ட நான் உனக்கு குடுத்துட்டேன். அப்போ இனி நீ பார்த்துக்கோ. ஒரு பவர்ஃபுல்லான கிஃப்ட்ட குடுத்துட்டேன். இத வச்சு நீ உன் லைஃப்ப உனக்கு புடிச்ச மாரி கிரியேட் பண்ணிக்கலாம். உனக்கு வேணும்ன்றத கிரியேட் பண்ணிக்கலாம். நீ பாசிட்டிவா நெனச்சா பாசிட்டிவ் நடக்கும். நெகட்டிவா நெனச்சா நெகட்டிவ் நடக்கும். இல்ல ஒண்ணுமே இல்ல உன் இஷ்டம் தான். அப்படின்ற மாரி காடா இருக்கட்டும், யூனிவர்ஸா இருக்கட்டும் நமக்கு கிரியேட் பண்ணி குடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன நெனைக்கிறோமோ, அதுக்கு காட் வந்து நமக்கு பண்ணி குடுப்பாங்க. யூனிவர்ஸ் வந்து நமக்கு பண்ணி குடுப்பாங்க. நம்ம நெகட்டிவா திங்க் பண்ணோம்னா, நெகட்டிவா நமக்கு குடுப்பாங்க. பாசிட்டிவா திங்க் பண்ணா, பாசிட்டிவ் குடுப்பாங்க. ஏன் யூனிவர்ஸ் என் லைஃப்ல மட்டும் நெகட்டிவ் நடக்குதுன்னு நம்ம ப்ரே பண்றோம். காட் கிட்ட ப்ரே பண்றோம் அப்படின்னா, நான் உனக்கு கிஃப்ட் குடுத்துட்டேன். உன் தாட்ஸையும், ஃபீலிங்ஸையும் நீ ப்ராப்பரா யூஸ் பண்ணிட்டீன்னா, நீ உன்னோட லைஃப் உனக்கு புடிச்ச மாரி கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஆன்சர் தான் அவங்க. அப்ப அவங்க ஒவ்வொரு செகண்டும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி ஒர்க் பண்றாங்க? நம்ம தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் மூலமா அந்த காட் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. யூனிவர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஜஸ்ட் நம்மளோட தாட்ஸையும், ஃபீலிங்ஸையும் நமக்கு எப்படி வேணுமோ அத கிரியேட் அந்த மாரி நம்ம குடுத்தோம்னா, இத காட், யூனிவர்ஸும் ரிசீவ் பண்ணி அத கிரியேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்ப கிராட்டிட்யூட் அண்ட் அஃபர்மேஷன்ஸ்க்கு டிஃபரெண்ட் என்னன்னா, அஃபர்மேஷன்ஸ் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். அது சப்கான்ஷியஸ் மைண்ட ரீப்ரோகிராம் ஆகுறதுக்கு இல்லாத விஷயம் நமக்கு கிடைக்கிறதுக்கு. இப்ப மணி வந்து நமக்கு கிடைக்கவே இல்ல. ஒரு 1 இயர் நம்ம போராடுறோம். 2 வருஷம் பிராக்டிஸ் பண்றோம். கிடைக்கவே இல்ல அப்படின்னா, பிசினஸ் பண்றோம், ஒர்க் பண்றோம். ஓகே. அப்ப அது ஏதோ ஒண்ணு போயிட்டு இருக்கு. அப்ப என்ன பண்ணும்? அஃபர்மேஷன் சொல்ல சொல்ல மணி வந்து ஈஸியா எனக்கு கிடைக்கும். மணி வந்து ஈஸியா என் லைஃப்ல ஃப்ளோ ஆகும். நான் வந்து மணி ஈஸியா ஏர்ன் பண்ணுவேன். இந்த மாரியான பாசிட்டிவ் வேர்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இது அஃபர்மேஷன். இது சப்கான்ஷியஸ் மைண்ட ரீப்ரோகிராம் பண்ணும். கிராட்டிட்யூட்ன்றது ஜஸ்ட் தேங்க் யூ சொல்றது. நம்ம கிட்ட இருக்கிறதுக்கு தேங்க் யூ. இந்த கிளாத்துக்கு தேங்க் யூ. இந்த பாடிக்கு தேங்க் யூ. இந்த மைண்டுக்கு தேங்க் யூ. இந்த மாரி நம்ம கிட்ட ஆல்ரெடி இருக்கக்கூடிய விஷயம் மணி, ரிலேஷன்ஷிப் அதுக்கு தேங்க் யூ சொல்றது. இதுதான் கிராட்டிட்யூட் அண்ட் அஃபர்மேஷன்ஸ். So I'm trying for government job, but I have further experience by teaching in private school. My mind creates a doubt without any experience. உனக்கு எப்படி ஜாப் கிடைக்கும்னு கேட்கும். மைண்ட் ஹேண்ட்லிங் பத்தியும், செல்ஃப் லவ் பத்தியும் ஹவ் டு ஓவர் கம் பண்ண. அப்ப மைண்ட் வந்து என்ன பண்ணும்னா, இது எப்படி கிடைக்கும், எப்ப கிடைக்கும்ன்ற ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும். நம்ம யூனிவர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டா ட்ரஸ்ட் பண்ணிட்டோம்னா, யூனிவர்ஸ்க்கு தௌசண்ட்ஸ் வே இருக்கு. தௌசண்ட்ஸ் வேஸ் இருக்கு. 1000 வேஸ்ல எப்படியாவது அந்த விஷயத்த நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். ஸோ நம்மளுடைய வேலை இது எப்ப நடக்கும், எப்படி நடக்கும்னு இல்ல. நம்ம தொடர்ந்து ஒர்க் மட்டும் பண்ணிக்கிட்டே இருந்தா போதும். நம்மளோட ஸ்கில்ஸ டெவலப் பண்ணிட்டு, டேலண்ட் நம்மளோட நாலேட்ஜ் டெவலப் பண்ணிட்டு, இந்த பிராக்டிஸ் மட்டும் நம்ம கன்டின்யூ பண்ணிட்டே பண்ணிட்டே இருந்தாலே போதும். உங்க அந்த ஜாப் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிரும்.
பட் எப்படின்றத யூனிவர்ஸ் கிட்ட விட்டுருங்க. எப்படின்றத யூனிவர்ஸ் பாத்துங்க. யூனிவர்ஸ்க்கு 1000 வழி இருக்கு. அவுட்டர் வேர்ல்ட கிரியேட் பண்றதே யூனிவர்ஸ் தான். அதனால யூனிவர்ஸ்க்கு வந்து ஏதாவது ஒரு வழி தெரியும். அதனால நீங்க அதெல்லாம் நீங்க நினைக்காதீங்க. breath abdomen versus chest versus one is better for law of attraction. abdominal breath தான் law of attraction பெட்டர். நீங்க தனியா அதை நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அது மாஸ்டர் கிளாஸ்ல இருக்கு. நீங்க பார்த்து பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். சப்கான்சியஸ் மைண்ட் ஹேக் வீடியோஸ் மூலமா தான் நம்மளோட பிராக்டிஸ் பிராக்டிஸ் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இனிமே அதை பிரேக் பண்ணி நான் ப்ராக்டிஸ் கண்டினியூ பண்ணுவேன். இந்த குரூப்ல ஜாயின் பண்ண வச்ச யூனிவர்ஸ்க்கு தேங்க்யூ யா தேங்க்யூ. சூப்பர் கான்சியஸ் நமக்குள்ள இருக்கா? சூப்பர் கான்சியஸ் மைண்ட் அப்படின்றது நம்மளோட சப்கான்சியஸ் மைண்ட் அந்த வெளியே கனெக்ட் ஆயிருக்கக்கூடிய விஷயம். இப்போ வந்து ஒரு சூப்பர் கான்சியஸ் மைண்டுக்கும் கான்சியஸ் மைண்டுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் நம்ம பார்க்கலாம். ஒரு வாட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அதான் யூனிவர்ஸ்னு சொல்லியாச்சு. ஒரு வாட்டர், ஒரு ஓஷன் இருக்கு, கடல் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு கடல், பெரிய கடல் வந்து இருக்கு அப்படின்னா அந்த கடல் ஒரு பெரிய கடல். அதுல ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வாட்டர் பாட்டில் நம்ம ஒரு வாட்டர் பாட்டிலுக்குள்ள ஒரு தண்ணி இருக்கு. அந்த தண்ணி கடலுக்குள்ள இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ கான்சியஸ்னஸ் இருக்கு இல்லையா? அந்த கான்சியஸ்னஸ் தான் நம்ம தானே கான்சியஸ்னஸ். அப்ப அந்த வாட்டர் பாட்டில் தான் நம்மளுடைய அந்த கான்சியஸ்னஸ். நம்ம தான் அந்த கான்சியஸ்னஸே. அந்த ஓஷன் அப்படின்றது தான், அந்த பெரிய கடல் தான் சூப்பர் கான்சியஸ் மைண்ட். அப்ப அந்த சூப்பர் கான்சியஸ் மைண்ட் தான் அந்த என்டையர் யூனிவர்ஸ் நம்ம வச்சுக்கலாம். அந்த பெரிய ஓஷன். அப்ப நம்ம யாரு வெறும் அந்த வாட்டர் பாட்டிலுக்குள்ள இருக்க தண்ணி. அப்ப அந்த டேப் இருக்கும்ல, வாட்டர் பாட்டில் ஒரு மூடி இருக்கும்ல. அப்ப நம்மளுடைய கான்சியஸ்னஸும் சூப்பர் கான்சியஸ்னஸும் சேராம எது தடுக்குது? அதாவது அந்த அந்த வாட்டர் பாட்டில்ல உள்ள தண்ணியும் கடல்ல உள்ள தண்ணியும் ஒன்னா சேராம எந்த ஒரு விஷயம் தடுக்குது அப்படின்னா, அந்த மூடி, அந்த கேப், வாட்டர் பாட்டில்ல உள்ள கேப், அந்த கேப் தான் ஈகோ. நம்மளோட ஐ செல்ஃப். ஐ ஐ செல்ஃப் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? நம்ம ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணிக்கிறோம். இதுதான் நான், இந்த உருவம் தான் நான், இந்த பேரு தான் நான், இதுதான் எனக்கு பிடிக்கும், இதுதான் எனக்கு வரும், இதுதான் வராது அப்படின்ட்டு மத்தவங்க கிட்ட இருந்து நம்ம பிரிச்சு வச்சுக்கிறோம். அண்ட் நம்ம லைஃப்ப நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடுறோம். அந்த மாதிரியான பண்ணும்போது அந்த ஈகோன்றது ஒண்ணு கிரியேட் ஆகுது. அப்ப எப்ப நம்ம ஐடென்டிட்டி வருமோ, நான் அந்த மைண்டும் கிடையாது, நான் அந்த பாடியும் கிடையாது. நான் யாரு? கான்சியஸ்னஸ். ஸோ நம்ம மத்தவங்க மேல கோவப்படாம இதெல்லாம் போய் எல்லாருமே நான் தான். இங்க இருக்க எல்லாருமே இங்க கனெக்டட் தான். அப்ப இந்த யூனிவர்ஸே நான் தான், இந்த வேர்ல்டே நான் தான். அப்படின்ட்டு எந்த ஒரு ஐடென்டிட்டி இல்லாம நான் யார்? பியூர் எனர்ஜி. அந்த ஐடென்டிட்டியே இல்லாம நம்ம பிரசன்ட்ல லிவ் பண்ண ஆரம்பிக்கும்போது என்ன நடக்கும்னா, அந்த ஈகோன்ற கேப் வந்து ரிமூவ் ஆயிரும். கேப் ரிமூவ் ஆயிடுச்சுன்னா, அந்த வாட்டர் பாட்டில்ல உள்ள வாட்டரும், அந்த ஓஷன்ல உள்ள வாட்டரும் ஒண்ணா கலந்து, நம்மளோட கான்சியஸ்னஸும், சூப்பர் கான்சியஸ்னஸும் ஒண்ணா அந்த இடத்துல மெர்ஜ் ஆயிரும். அப்போ ஒண்ணா மெர்ஜ் ஆயிடுச்சுன்னா, நம்ம யூனிவர்ஸா மாறிடுவோம். இல்ல யூனிவர்ஸ் கூட நம்ம கலந்துருவோம். சூப்பர் கான்சியஸ் மைண்ட் கூட கலந்துருவோம். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். அப்ப ஈஸியா நம்ம எல்லாமே மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். மேனிஃபெஸ்ட் ஆகுதுன்றது என்னால சயின்ஸ் மூலமா தெரிஞ்சுக்கலாமா? சயின்ஸ் மூலமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். பட் அதுக்கு நம்ம மைண்ட குவைட் பண்ணணும். நம்ம பார்த்தோம் இல்லையா? இன்ட்யூஷன் பார்த்தோம் இல்லையா? மைண்ட நம்ம குவைட் பண்ணிட்டோம்னா, அந்த சைன் வந்து நமக்கானதுன்றது நமக்கு தெரிஞ்சிரும். ஹவ் டு கெட் தி சைன் தட் அவர் மேனிஃபெஸ்டேஷன் இஸ் ஒர்க்கிங். நம்ம வந்து சைன் எதிர்பார்க்க வேணாம். ஜஸ்ட் நம்ம வந்து பண்ணிக்கிட்டே இருப்போம். அதே டிவைன் டைமிங்னு ஒண்ணு வரும்போது, நமக்கு அது ஹேப்பன் ஆயிரும். ஏன்னா சைன நம்ம ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கும்போது, நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷனுக்கு வந்துருவோம். எக்ஸ்பெக்டேஷன் வந்தோனே இன்னும் நடக்கலன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துருவோம். இன்னும் நடக்கலைன்னா நடக்கலைன்ற வைப்ரேஷன்ல இருக்கும். அப்ப அதுதான் மேனிஃபெஸ்ட் ஆகும். அதனால மோஸ்ட்லி நம்ம சயின்ஸ் வந்து நம்ம அதிகமா நோட் பண்ண வேணாம். யுனிவர்ஸ் கிட்ட சொல்லிட்டு ஆக்ஷன்ல இறங்கணுமா? யுனிவர்ஸ் தருவாங்கன்னு வெயிட் பண்ணணுமா? நம்மளால முடிஞ்சுச்சுன்னா ஆக்ஷன்ல இறங்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பிசினஸ் பண்றோம் அப்படின்னா, பிசினஸ் குரோத்துக்கு என்ன நியூ ஐடியா கிரியேட் பண்ணி, நியூ ஆக்ஷன்ஸ் அதை டெவலப் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? பிசினஸ் அவுட்லைனை மாத்தலாம். லேபர்ஸ்க்கு அதிகமா ஒர்க் வாங்கலாம். வேற யாராவது அப்பாயிண்ட் பண்ணலாம். புது ஐடியாஸ் பண்ணலாம். அதே அந்த மாதிரி நம்ம பண்ணலாம். அண்ட் நம்மளோட நாலேஜ் டெவலப் பண்ணிக்கலாம். ஸ்கில் டெவலப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான ஆக்ஷன் எடுத்துக்கலாம். அதே ரிலேஷன்ஷிப் அப்படின்னா நம்ம கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம். அந்த பெர்சன்ஸ் எப்ப நம்ம கண்ணுல தெரியுறாங்களோ, அப்ப நம்ம ஆக்ஷன் எடுத்து வச்சு கம்யூனிகேட் பண்ணலாம். ஸோ அது ஒவ்வொரு இதுக்கும் ஏத்த மாதிரி நம்ம ஆக்ஷன்ஸ் எடுத்து வைக்கணும். ஐ மீன் லவ் இன் ரிலேஷன்ஷிப் பேரண்ட்ஸ் ஸ்டில் டிட் நாட் அக்செப்ட் ஹிம். அவங்க அக்செப்ட் பண்ணல, டிலே ஆகுது. ஹி இஸ் நாட் டாக்கிங் டு மீ. வாட் ஷுட் ஐ டூ? அண்ட் ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப் சக்சஸ் ஆன மாதிரி எப்படி பிஹேவ் பண்றது? ஜஸ்ட் திங்க், ஃபீல், ஆக்ட். இது 3 மட்டும் நீங்க பண்ண ஆரம்பிங்க. உங்களோட பேரண்ட்ஸும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க, அவங்களோட பேரண்ட்ஸும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. நீங்க ஹாப்பியான என்வாயர்மெண்ட் லிவ் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகி ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்றீங்க. அப்போ உங்க ஃபேமிலி இருக்காங்க, அவங்க ஃபேமிலி இருக்காங்க. எல்லாருமே ஹாப்பியா இருக்கீங்க. இந்த மாதிரி விஷுவல் பண்ணிட்டே இருங்க. லைட்டா நீங்க அசம்ஷன் பண்ணும்போதுமே எல்லாமே பாசிட்டிவா அசம் பண்ணுங்க. இது அப்படியே இப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்கவே இல்லை அப்படின்னு திங்க் பண்ணிட்டு, நீங்க என்ன, உங்களுக்கு என்ன வேணுமோ அதுதான் நடக்குதுன்ற மாதிரி நீங்க திங்க் பண்ணுங்க. ஸோ அப்படி திங்க் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்க சப்கான்ஷியஸ் மாறி எல்லாமே வந்து உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். என்னுடைய பிக்கஸ்ட் மேனிஃபெஸ்டேஷன் என்ன அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் ஜேர்னி. ஸோ அதுதான். ஸோ வந்து மெட்டீரியல் திங்ஸ்ல என்னுடைய மேனிஃபெஸ்டேஷன்ஸ் இல்லை. ஏன்னா இப்போ வந்து நம்மளோட மைண்ட் மெட்டீரியல் திங்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம சக்சஸ் ஆக என்ன ஆகும்? அடுத்தடுத்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ நான் ஒரு 10 லேக்ஸ் மேனிஃபெஸ்ட் பண்றேன். என்னோட மைண்ட் சும்மா இருக்குமா? கண்டிப்பா இல்ல. என்ன பண்ணும்? இதை அடுத்து 1 crore செட் பண்ணும். ஓகே, 1 crore நான் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டேனா, என் மைண்ட் என்ன பண்ணும்? ஆட்டோமேட்டிக்கா அடுத்து 10 கோடிக்கு செட் பண்ணும். அப்ப 10 கோடி நான் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டேனா, சும்மா இருப்பேனா? இல்ல. என்னோட மைண்ட் 100 கோடி செட் பண்ணும்.
அப்ப இந்த விஷயம் போய்க்கிட்டே இருக்கும். அப்ப இந்த மைண்ட் அப்படின்ற விஷயம் சாட்டிஸ்ஃபை ஆகாது. அப்ப நம்ம எப்போ சாட்டிஸ்ஃபை ஆகும்னா, பிரசன்ட்ல இருக்கக்கூடிய விஷயம் எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு கிடையாது. ஆல்ரெடி இருக்கக்கூடிய விஷயத்துக்கு நம்ம ஹேப்பியா இருக்கிறது. சிம்பிள். அப்ப அந்த மாரி நம்ம ஹேப்பியா இருக்கும்போது, பீஸ் அப்படின்னு ஒரு விஷயம் கிடைக்கும். நம்ம பிரசன்ட்ல லிவ் பண்ணும்போது நமக்கு எதுவுமே தேவைப்படாது. ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா பாருங்க. ஒரு கார் கார் நமக்கு வேணும். அப்ப அந்த கார் கிடைச்சா தான் ஹேப்பியா இருப்பேன்றதா கார் கிடைக்காது. அப்ப நம்ம முன்னாடியே ஹேப்பியா இருந்தா அந்த கார் நமக்கு கிடைக்கும். அப்ப நம்ம முன்னாடியே ஹேப்பியா இருந்துட்டோம். அப்புறம் எதுக்கு அந்த கார்? அந்த கார் இல்லாமயே நம்ம ஹேப்பியா இருந்துட்டோம். அப்ப அந்த கார் நமக்கு வந்துட்டாலும் அந்த ஹேப்பினஸ் வந்து நமக்கு இருக்காது. ஏன்? நம்ம ஆல்ரெடி ஹேப்பியா இருக்கோம். ஆல்ரெடி ஹோல் அண்ட் கம்ப்ளீட்டா இருக்கோம். அப்ப அந்த ரிலேஷன் கிடைச்சா தான் ஹோல் அண்ட் கம்ப்ளீட்டா இருக்கணும்னு அவசியம் இல்ல. நம்ம ஆல்ரெடி ஹோல் அண்ட் கம்ப்ளீட்டா இருக்கோம். அப்ப அந்த ரிலேஷன்ஷிப் கிடைச்சா நம்ம ஹோல் அண்ட் கம்ப்ளீட்டா ஃபீல் பண்ண மாட்டோம். ஏன்? நம்ம ஆல்ரெடி ஹோல் அண்ட் கம்ப்ளீட்டா இருக்கோம். ஆல்ரெடி லவ்வபிளா இருக்கோம். அந்த ரிலேஷன்ஷிப் அப்புறம் எதுக்கு நமக்கு? சோ அந்த மாரியான ஒரு கான்செப்ட் நமக்கு இருக்கு இல்லையா? சோ அப்ப இந்த மாரியான ஒரு ஒரு ஜர்னில வந்து நான் இருக்கேன். சோ அப்படின்றப்ப நான் எந்த ஒரு விஷயமும் மேனிஃபெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணல. ஏன்? இப்ப பிரசன்ட் மொமெண்ட்லயே நான் ஹேப்பியா இருக்கேன், பீஸ்ஃபுல்லா இருக்கேன். ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைடா இருக்கேன். ஏன்னா, இதுல நம்ம மெட்டீரியல் லைஃப்ல நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்டின்னா, அடுத்தடுத்து போய்க்கிட்டே இருக்கும். ஸோ, அதனால தான் நம்ம பிரசன்ட்ல லிவ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ, அதுக்காண்டி ஆசைய வச்சுக்க கூடாது. கண்டிப்பா வச்சுக்கலாம். என்ன வேணா பண்ணுங்க. ஆனா பிரசன்ட்ல இருந்து பண்ணுங்க. 1,00,00,000 ஏர்ன் பண்றீங்களா? ஏர்ன் பண்ணுங்க. ஆனா பிரசன்ட்ல இருந்து பண்ணுங்க. அந்த 1,00,00,000 நீங்க செலவு பண்றீங்களா? பண்ணுங்க. ஆனா பிரசன்ட்ல இருந்து பண்ணுங்க. பிரசன்ட்ல இருந்து நம்ம பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா, ஒரு சாட்டிஸ்ஃபாக்ஷன் கிடைக்க ஆரம்பிக்கும். இப்ப சாப்பிடும்போது நம்ம யாருக்குமே சாட்டிஸ்ஃபாக்ஷன் கிடைக்கிறது இல்ல. ஏன் டிவி பார்க்குறோம், ஃபோன் யூஸ் பண்றோம், வேற யார்கிட்டயாவது பேசிக்கிட்டே இருக்கோம். அந்த அப்ப சாட்டிஸ்ஃபாக்ஷன் கிடைக்கல. அப்போ ஒவ்வொரு விஷயம் கவனிச்சு நீங்க சாப்பிட உங்களுக்கு சாட்டிஸ்ஃபாக்ஷன் கிடைக்க ஆரம்பிக்கும். ஒன்ஸ் அந்த சாட்டிஸ்ஃபாக்ஷன் கிடைக்க இந்த மெட்டீரியல் லைஃப்ல ஒவ்வொரு ஆசையா நமக்கு போக ஆரம்பிக்கும். ஏன் சாட்டிஸ்ஃபை ஆயிட்டோம் அவ்வளவுதான். ஸோ அந்த மாரியான ஒரு விஷயத்துல இருக்கேன். அதுல ஸ்பிரிச்சுவல் நான் மேனிஃபெஸ்ட் பண்ணது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிக்கெஸ்ட் மேனிஃபெஸ்டேஷன். ஸோ நீங்க கன்டின்யூ பண்ணிக்கலாம். ஸோ மெட்டீரியல் லைஃப்ல நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய ரிலேஷன்ஷிப் அது எல்லாமே நீங்க கன்டின்யூ பண்ணிக்கலாம். கேன் ஐ மீட் யூ இன் பெர்சனல்? ஓகே. பெர்சனலா மீட் பண்ண முடியுமான்னு கேட்குறீங்க. என்னுடைய ஊர் காரைக்குடி. ஸோ நீங்க ஒரு வேளை நீங்க வந்தீங்க அப்டின்னா, மேபி நம்ம மீட் பண்ணலாம். ஸோ யுனிவர்சல் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கிரியேட் பண்ணி குடுக்குது அப்டின்னா, நம்ம தாராளமா மீட் பண்ணலாம். நோ இஷ்யூஸ். ஓகே. நம்ம ஆல்மோஸ்ட் வந்து எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்ஸர் பண்ணியாச்சு. ஓகே. உங்க யூடியூப் பிளேலிஸ்ட்ல மெடிடேஷன்ல ஒரு வீடியோ இருக்குன்னா, அத கேட்டுட்டு மெடிடேஷன் பண்ணலாமா? அத வச்சு எப்படி மெடிடேஷன் பண்றதுன்னா, ஜஸ்ட் கான்சன்ட்ரேட் பண்ணணும். பிரீத்தா இல்ல அதுல வர மியூசிக்கா? மியூசிக் வந்து நம்மள அவுட்டர் சைட்ல இருக்கக்கூடிய சவுண்ட்ஸ் வந்து நம்ம கேட்காம டிஸ்ட்ராக்ட் ஆகாம இருக்கிறதுக்காண்டி நம்ம மியூசிக் பண்றோம். நீங்க மியூசிக்கையும் ஃபோக்கஸ் பண்ணலாம். இல்ல பிரீத்தையும் ஃபோக்கஸ் பண்ணலாம். இல்லாட்டி அது உங்களோட தாட்ஸையும் ஃபோக்கஸ் பண்ணலாம். எதனாலும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். நோ ப்ராப்ளம். ஸோ அதையும் கேட்டு நீங்க மெடிடேஷன் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க இண்டிவிஜுவலா மெடிடேஷன் பண்ணிக்கலாம். ஸோ எப்படினாலும் வந்து நீங்க பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப நம்ம 6 டேஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் உங்களுடைய லைஃப். ஸோ ஆல்ரெடி நான் மத்த லைஃப் கிளாஸ்ல சொல்ற மாரி உங்க லைஃப் உங்களோட ரெஸ்பான்சிபிள். 2025 நம்ம எல்லாருமே இண்டிவிஜுவலா சேஞ்ச் ஆகப் போறோம். ஸோ பிராக்டிஸஸ் மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கிராட்டிட்யூட், மெடிடேஷன், விஷுவல், செல்ஃப் லவ், அஃபர்மேஷன்ஸ். டெய்லி ட்வைஸ் அ டே அண்ட் பிரசன்ட்ல லிவ் பண்ண ஆரம்பிங்க. இதான் ரொம்ப முக்கியம். 0% ஆஃப் ஃபோக்கஸ் அண்ட் எண்ட் ரிசல்ட் விசஸ் ஒர்க். எண்ட் ரிசல்ட்ட ஃபோக்கஸ் பண்ணிட்டு நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்க, நமக்கு அந்த விஷயம் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். டே டு டே நம்ம ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்கணும். அண்ட் எண்ட் ரிசல்ட்ட நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன வேணுமோ அது எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும். ஓகே கைஸ், எல்லாருமே நீங்க பிராக்டிஸ் வந்து ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேபி அடுத்த மந்த் வந்து நமக்கு கண்டிப்பா லைவ் இருக்காது. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு 2 ஆர் 3 மந்த்ஸ்க்கு லைவ் இருக்காது. தொடர்ந்து குரூப்ல வந்து நீங்க அப்டேட்டடா இருங்க. அப்போ அடுத்த லைவ் எப்பன்ற மாரி உங்களுக்கு தெரியும். பட் ஏப்ரல் மந்த் எந்த லைவும் வந்து நமக்கு இல்ல. 555 மெத்தட் பண்ணும்போது நடக்கிற மாரியே இருக்கு. 5 டேஸ்ல மறுபடியும் நார்மல் ஆகுது. நம்ம கான்ஷியஸா நம்ம பிராக்டிஸ் பண்ணும்போது நம்ம பாசிட்டிவா இருப்போம். அந்த கான்ஷியஸ்னஸ எப்போ விடுறோமோ திரும்ப சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்துரும். அப்ப எந்த ஒரு விஷயம் நம்ம பிராக்டிஸ் பண்ணாலும் 21 டேஸ் நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். நீங்க 555 பிராக்டிஸ் பண்ணுங்க. நோ ப்ராப்ளம். 5 டேஸ் பண்ணிட்டு திரும்ப நார்மலா அஃபர்மேஷன்ஸ் எழுதிக்கோங்க. கிராட்டிட்யூட் யூஸ் பண்ணுங்க. ஸோ இப்ப இதுல எந்த ஒரு பிராக்டிஸும் நீங்க 555 மட்டும் எழுதுனா ஒர்க் பண்ணாது. நீங்க கிராட்டிட்யூட் சொல்லணும், மெடிடேஷன் சொல்லணும் பண்ணணும், விஷுவலைசேஷன் பண்ணணும், அஃபர்மேஷன், செல்ஃப் லவ் இது எல்லாமே ட்வைஸ் அ டே பண்ணணும். அப்புறம் பிரசன்ட்ல லிவ் பண்ணணும். ஓகே. ஸோ யார் யாரெல்லாம் பிராக்டிஸ் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா? கிராட்டிட்யூட், மெடிடேஷன், விஷுவல், செல்ஃப் லவ், அஃபர்மேஷன் அண்ட் அது போக பிரசன்ட்ல இருக்குது. பிரஷ் பண்ணும்போது பிரசன்ட்ல இருக்கேன். சாப்பிடும்போது பிரசன்ட்ல இருக்கேன். பாத் பண்ணும்போது பிரசன்ட்ல இருக்கேன். யாஹ்! சூப்பர். ஒரு 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவ கான்ஷியஸா 3 பிரீத் எடுக்கிறேன். யாஹ்! சூப்பர் கைஸ். மை மீ 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 மைசெல்ஃப். இத வந்து ஒரு 2025 ஃபுல்லா இத பிராக்டிஸ் பண்ணுங்க. கம்ப்ளீட்டா உங்க லைஃப் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ உங்களோட சிச்சுவேஷன் எப்படி இருந்தாலும் சரி, கம்ப்ளீட்டா உங்களோட லைஃப் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ உங்களோட லைஃப் வந்து உங்களோட ரெஸ்பான்சிபிள் தான். ஜஸ்ட் உங்களோட தாட்ஸ், ஃபீலிங்ஸ் காட் குடுத்த கிஃப்ட் என்னன்னா, நம்மளோட தாட்ஸ், ஃபீலிங்ஸ் இது எப்படி நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்றத பொறுத்து. நம்மளோட மைண்ட நம்ம எப்படி யூஸ் பண்றோம்
அப்படின்றத பொறுத்து நம்மளோட லைஃப் வந்து கிரியேட் ஆகும். ஸோ உங்களோட ஒவ்வொரு ஆளாலையும் உங்களோட லைஃப் வந்து இண்டிவிஜுவலா சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அதுக்கான எல்லா கெப்பாசிட்டியுமே உங்களுக்கு இருக்கு. நம்ம டெய்லி மட்டும் பிராக்டிஸ் பண்ணுங்க. சப்கான்ஷியஸ் மைண்ட் ட்ரிக்ல வந்து நீங்க ஏமாறாதீங்க. இன்னைக்கு பிராக்டிஸ் பண்ணா நாளைக்கு பண்ணிக்கலாம். டைம் இல்ல. அந்த மாரி ஏதோ ஒரு விஷயம் சொல்லும். டக்குன்னு நெகட்டிவ்க்கு உங்கள தள்ளிரும். யாரு? உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் ட்ரிக்கா ப்ளே பண்ணும். பயங்கர ட்ரிக்கா ப்ளே பண்ணும். ஏதோ ஒரு காரணத்த சொல்லி ப்ளே பண்ணும். இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் ட்ராப்ல மாட்டிக்காம, அது பேச்ச கேட்காம, நீங்க தெளிவா இருக்கும்போது இப்ப முடிவு பண்ணிக்கோங்க. சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன வேணா பண்ணும். என்ன வேணா ட்ரிக்கா ப்ளே பண்ணும். நான் அந்த பிராக்டிஸ 2025 வரைக்கும் நான் இந்த முடியிற வரைக்கும் நான் கன்டின்யூ பண்ணி என் லைஃப்ப நான் சேஞ்ச் பண்ண போறேன். அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டு நீங்க பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பா உங்களோட லைஃப் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணலாம். ஓகே. ஸோ ஃபோக்கஸிங் ஆன் வாட் யூ ஹேவ் ஆல்சோ இன்கிரீஸ், ஃபோக்கஸிங் ஆன் வாட் யூ டோன்ட் ஹேவ் ஆல்சோ இன்கிரீஸ் அவர் லைஃப். நம்ம எத ஃபோக்கஸ் பண்ணாலும் இன்கிரீஸ் ஆகாதுங்க. வேணும்னாலும் சரி, வேணாம்னாலும் சரி. நெகட்டிவ் ஃபோக்கஸ் பண்ணா இன்கிரீஸ் ஆகும். பாசிட்டிவ் ஃபோக்கஸ் பண்ணா இன்கிரீஸ் ஆகும். நமக்கு வேணும்ன்றத ஃபோக்கஸ் பண்ணா இன்கிரீஸ் ஆகும். வேணான்றத ஃபோக்கஸ் பண்ணா இன்கிரீஸ் ஆகும். நம்ம குட்ட ஃபோக்கஸ் பண்ணா குட் இன்கிரீஸ் ஆகும். பேட ஃபோக்கஸ் பண்ணா பேட் இன்கிரீஸ் ஆகும். நம்ம எத ஃபோக்கஸ் பண்றோமோ அது இன்கிரீஸ் ஆகும். அப்ப என்ன பண்ணணும்? நமக்கு தேவையில்லாத விஷயத்துல நம்ம ஃபோக்கஸ் பண்றத நம்ம விட்டுறணும். அப்படி விட்டுட்டு தேவை உள்ள விஷயத்துல நம்ம ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா அந்த விஷயம் இன்கிரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கு தான் நம்ம கிராட்டிட்யூட் சொல்றோம். ஓகே கைஸ், நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிச்சாச்சு. ஓகே, லைவ் அட்டெண்ட் பண்ண எல்லாருக்குமே தேங்க் யூ. அந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ண எல்லாருக்குமே தேங்க் யூ. அண்ட் வந்து ஸ்பெஷல் ஆஃபர் ஒருவேளை யாராவது மிஸ் பண்ணியிருக்கீங்க, ஸ்டில் பை பண்ணல அப்படின்னா பை பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் வந்து இந்த குரூப்ல உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஆஃபர். அந்த நமக்கு ₹5,500 ஒர்த்துள்ள கோர்ஸ் இந்த குரூப்ல உள்ளவங்களுக்கு மட்டும் வெறும் 500 தான். ஆல்ரெடி நிறைய பேர் வந்து பை பண்ணிட்டீங்க. அதுல மொத்தம் 10 கோர்ஸ் இருக்கு. ஜஸ்ட் அந்த 10 கோர்ஸ் வந்து நீங்க பார்த்து நீங்க பிராக்டிஸ் பண்ணாலே கம்ப்ளீட்டா உங்களோட லைஃப் வந்து சேஞ்ச் ஆயிரும். அண்ட் டெலிகிராம் குரூப் ஃப்ரீ. டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணாதவங்க வந்து மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. 6 டேஸ் எல்லாருமே வந்து அட்டெண்ட் பண்ண எல்லாருக்குமே தேங்க் யூ சோ மச். நம்ம வந்து சீரியஸா அந்த 6 டேஸ் வந்து நீங்க ஒரு பெரிய விஷயம் பண்ணிருக்கீங்க. உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் கிட்ட ஏமாறாம 6 நாள் இந்த பிராக்டிஸ் வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணிட்டீங்க. 60 பேர்ல 21 பேர் 20 பேர் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் ட்ரிக்ல ஏமாறாம 6 டேஸும் நீங்க கம்ப்ளீட்டா அட்டெண்ட் பண்ணி அட்டெண்ட் பண்ணீங்க. இந்த ஒரு விஷயம் தான் 2025ல உங்களுடைய லைஃப சேஞ்ச் பண்ண போகுது. ஸோ இந்த ஒரு டிசிப்ளின் தான், இந்த ஒரு கமிட்மெண்ட் தான் உங்களோட லைஃப சேஞ்ச் பண்ண போகுது. ஸோ கன்டினியூவா பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்களோட லைஃப் கண்டிப்பா சேஞ்ச் ஆயிரும். அண்ட் நம்மளால உங்களால மத்தவங்களோட லைஃப்பையும் சேஞ்ச் பண்ண முடியும். ஓகே. தேங்க் யூ சோ மச் கைஸ். அடுத்த லைவ்ல நம்ம மீட் பண்ணுவோம். எப்ப அடுத்த லைவ் இருக்குன்னு தெரியல. நீங்க தொடர்ந்து குரூப்ல பாருங்க. ஸோ அதுவரைக்கும் நம்ம யூடியூப் வீடியோஸ்ல கமெண்ட்ஸ்ல கனெக்டடா இருப்போம். நீங்க வீடியோஸ் பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு ரிலேட்டடான வீடியோஸ் வந்து நான் தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டே இருக்கேன். ஓகே. நம்ம நெக்ஸ்ட் லைவ் எப்போ கண்டக்ட் பண்றோமோ அப்போ மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் மத்த விஷயத்துல நம்ம கனெக்டடா இருப்போம். ஓகே. தேங்க் யூ சோ மச் கைஸ். தேங்க் யூ சோ மச். நம்ம அடுத்த லைவ்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.